துள்ளாத மனம் துள்ளும்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படத்திலிருந்து அந்த படத்தை நான் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 7 தடவையாவது நான் பார்த்துருப்பேன். எதுக்கு தெரியுமா? அந்த பாட்டுக்காகவே நான் பார்த்தேன். அந்த பாட்டுல ரொம்ப அவர் அழகா அந்த உருக்கமா அவர் நடிச்சிருப்பார். அதிலிருந்து எனக்கு விஜய் மீது தீராத ஒரு காதல். தவைக்க தலைவர் விஜய் சார் இருக்காங்கல்ல, அந்த விஜய் சார் மீது எனக்கு தீராத காதல், தீராத அன்பு. அப்படி ஒரு நான் நேசிக்கக்கூடிய ஒரு பக்தன்னே சொல்லலாம். உண்மையா சொல்றேன். அந்த படத்திலிருந்து அது வரைக்கும் அவர் நிறைய படங்கள் நடிச்சுக்கிறாரு. அத்தனை படங்களையும் பார்த்தவன் நான். எனக்கு இந்த துள்ளாமணம் துள்ளுல ஒரு பாட்டு பிடிக்கும். நீங்க நம்மளே நினைக்கிற நான் விஜய் ரசிகன் சொல்றது நீங்க நம்மளே நினைக்கிறேன் அப்படித்தானே? சத்தியமாங்க, நான் விஜய் ரசிகன் தான். என்ன தெரியுமா? இந்த துள்ளாத மனம் துள்ளுல ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. கண்ணில்லை என்றாலே நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. உயிர் இசை போதுமே, அட உயிர் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அட உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சிகளில் கற்பனை மலர்ந்துவிடும். ஒரு பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இந்த பாட்டுக்குங்க நான் அடிமை. அதுலயும் அவர் இந்த பாட்டுக்கு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு பாருங்க, நடிச்சிருப்பாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுல இருந்து எனக்கு விஜய் சாரை உண்மையாவே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவருடைய கூட்டங்கள் வரும்போது மக்கள்லாம் கத்துறாங்க பார்த்தீங்களா? தலைவா தலைவா தளபதி தளபதி நான் கத்துறாங்கல்ல. அந்த மாதிரி நான் கத்தலை. ஆனாலும் விஜயை நேசிக்கக்கூடிய நபர்கள்ல நானும் ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடின்னு சொல்றாங்க தொடர்கள், மக்கள் ரசிகர்கள்னு சொல்றாங்க. அந்த ரசிகர்களில் நானும் ஒருவன். அது எந்த மாற்று கருத்துனே கிடையாது. அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கில்லி படம்னா வேற லெவல்ல இருக்கும். அவரு அந்த திரிஷாவை அந்த அந்த கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவார் பாருங்க, அதெல்லாம் அப்படியே வேற லெவல்ல இருக்கும். அப்படி நடிச்சிருப்பார். அதே மாதிரி பிகில் படம், அதே மாதிரி மாஸ்டர், எல்லா படங்களுமே பயங்கரமா அவர் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அந்த ஆக்ஷன், அந்த டான்ஸ்லாம் உண்மையாவே நான் அவருடைய பாட்டை கேட்டு வீட்டில் ஆடுவேன். அவருடைய பாட்டை போட்டு அந்த அளவுக்கு நான் ரசிகன். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நீ ரசிகங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புரிஞ்சிருப்பீங்கல்ல? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் விஜயுடைய தீவிரமான ஒரு ரசிகன். சரி, இப்ப அவரு அரசியலுக்கு வந்துட்டார். சரி, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஏத்துக்கணுமா வேணாமா? இதுதான் நான் பேசக்கூடிய ஒரு டாபிக். அரசியலுக்கு வந்துட்டார். அதே நடிகன் அரசியலுக்கு வந்துட்டாரு. 2024 கட்சி ஆரம்பிச்சு டிவிகே அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்துட்டார். அப்ப அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு அரசியல் தலைவர், அப்படிதானே? அரசியல் தலைவர். அப்ப அரசியல் தலைவரை நான் சினிமா நடிகனாக நான் பார்க்க கூடாது. அதானே சரி? நீங்க தப்புன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஒரு சினிமா நடிகன் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அவரை சினிமா நடிகனாக பார்ப்பது மாபெரும் தவறு. அரசியல் துறைக்கு வந்ததற்கு பிறகு அவர் அரசியல்வாதி. இப்ப நான் அவரை சினிமா நடிகன், சினிமா ஆக்டர் அப்படிங்கிறத தூக்கி ஓரமா வச்சுட்டு அவரை ஒரு அரசியல் தலைவராக நான் பார்க்கிறேன். இப்ப அரசியல் தலைவராக நான் பார்க்கும்போது அவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு? சினிமாவில் அவர் நல்லது பண்றாரு, சினிமாவில் மிகப்பெரிய அரசியல் பேசுறாரு, அது ஒரு பக்கம். ஆனா பொது தளத்துல அவர் வந்ததற்கு பிறகு அவருடைய குணங்களை நான் பார்க்கிறேன். அவருடைய அந்த கேரக்டர், அவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார், மக்களை எப்படி சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட எப்படி பேசுறாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா இதுவரைக்கும் நான் பார்க்கிறேன். இப்போ எனக்கு சில முரண்பாடுகள் அவர்கிட்ட வருது. சினிமாவில் பார்த்த மனுஷன் வேற, இப்போ ரியலாக பார்க்குற மனுஷன் வேற. அப்போ சில முரண்பாடுகள் வருது. என்ன முரண்பாடுகள் வருது? கரூரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ கரூரில் மக்களை போய் சந்திக்கிற போகையில் 41 பேர் இறந்து போகிறாங்க. சரி, ஏதோ ஒரு சதி நடக்குது, இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேட்டி எடுக்கிறாங்க.
இப்போ ஒரு நிருபர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் அந்த நிருபர்கள்ட்ட பதில் சொல்லாம அப்படியே கடந்து போறார். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு வழி வருது. என்னடா அது? நம்ம சினிமாவில் பார்த்தோம், தலைவன்னு தூக்கி தளபதினு தூக்கி வச்சு கொண்டாடணும். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. பேட்டி எடுக்க வர்றாங்க. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு வீரியமான பேச்சு இல்லை. அப்படியே போயிட்டார். சரி, அந்த இடத்துல எனக்கு ஒரு முரண்பாடுகள் வருது. இன்னொன்று பார்த்தா அவர் அங்கிருந்து வரையில பயங்கரமான கூட்டமா இருக்கும். பிரச்சாரம் நீங்க நடக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான கூட்டமா இருக்கும். அவருடைய வண்டி மேல ஏறாங்க, ஒரு வண்டிக்குள்ள போய் விழுகுறாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் தஞ்சாவூர் பக்கம்லாம் ஒருத்தன் இறந்தே போயிட்டான். நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்ப இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலை ஒரு தலைவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுவே எனக்கு முரண்பாடுகள் வருது. அப்படிங்கிற போது அப்ப இவரை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீ ஏத்துக்கிறியா வேணாமா அப்படிங்கிறத நீங்க வந்து எனக்கிட்ட கேட்டா நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், அவர்கிட்ட இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. இதுவரைக்கும் அரசியல்ல எந்த ஒரு போராட்ட களத்திலையும் வந்து நின்று அந்த போராட்டத்திற்கு வெற்றி வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை. வந்து நின்னாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து கலந்துட்டாரு, மாஸ்கை போட்டு வந்து நின்னாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இதுவரைக்கும் கலந்து கொண்ட போராட்டங்களில் ஏதாவது வெற்றியை வாங்கி கொடுத்தாரா, அவர் கலந்து கொண்ட போராட்டம் வெற்றி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இல்ல விஜய் ரசிகர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா என்னைய திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திட்டுங்க, சரிங்களா? ஆனா என்னுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத கேள்வி அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நான் அந்த காணொலியில பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ என்னுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னா, ஒரு சினிமாவிலிருந்து வந்த ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியல் தலைவராக இருக்கும்போது இந்த அரசியல் களத்துல அவருக்கு போதுமான அனுபவம் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ரசிகனாக வரக்கூடியவனை என்ன கட்டுப்படுத்தல, அவனை வந்து அரசியலுக்கு பக்குவப்படுத்தல, வீரியமா கத்துறான், அப்படியே வீரியமா கத்துறான், ஆக்ரோஷமா பேசுறான், எந்த மாதிரிலாம் இருக்கே தவிர கட்டுப்படுத்தல. அப்ப யாரு சரியான தலைவன் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இவருமே மாற்றம்னு சொல்லி வந்தார். பட் மாற்றம்னு சொல்லி வந்தவர் ஒரு சில இடங்கள் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்ச போதெல்லாம் ஒரு சில மேடைகள்லாம் ஒரு அம்மா வந்து ஓசி பஸ் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம்னு ஓசி பஸ் திட்டுறாங்க. ஆனா இவரும் வந்து என்ன பண்றாரு, இலவச பேருந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல எங்க முரண்பாட்டு, எங்க இதுல மாற்றம் இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ மாற்றம் அப்படிங்கிறது இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இயற்கை சார்ந்த வளங்களையும் எந்த தலைவன் நேசிக்கிறானோ அந்த தலைவனுக்கு என்னுடைய ஓட்டு. அந்த தலைவன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்களே இந்த தமிழ் சமூகத்திற்கான மாற்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.